வணக்கம். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது இருதரப்பு உறவில் ஒரு புதிய மைல்கல். ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா, பிரதமர் மோடி மற்றும் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோர் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இந்த ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று வர்ணிக்கப்படுகிறது. இது உலக மக்கள் தொகையில் கால் பகுதியை உள்ளடக்கியது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஐரோப்பிய சந்தைக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 20 ஆண்டுகால பேச்சுவார்த்தைக்குப் பிறகு இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 97% பொருட்களின் மீதான வரிகள் நீக்கப்படும். இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும். குறிப்பாக ஜவுளி, தோல் மற்றும் ரத்தினங்கள் போன்ற துறைகளில் இந்திய உற்பத்தி ஐரோப்பாவில் விரிவடையும். அதேபோல் ஐரோப்பிய கார்கள் மற்றும் இயந்திரங்களுக்கு இந்திய சந்தை திறக்கப்படும். இது வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்தும். இந்த ஒப்பந்தத்தில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டாவின் பங்கு மிக முக்கியமானது. கோவாவை பூர்வீகமாக கொண்ட அவர் இந்தியா மீது தனிப்பட்ட பற்று கொண்டவர். அவரை லிஸ்பனிங் டாந்தி என்றும் அழைக்கின்றனர். 2021 இல் போர்ச்சுகல் பிரதமராக இருந்தபோது இந்த பேச்சுவார்த்தைகளை அவர் மீண்டும் தொடங்கினார். வர்த்தகம் மட்டுமல்லாமல் பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பிலும் இந்த ஒப்பந்தம் கவனம் செலுத்துகிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் சர்வதேச விதிகளின்படியான உலக ஒழுங்கை காக்கவும் இது உதவும். மற்றொரு முக்கிய அம்சம் இந்திய திறமையாளர்களின் ஐரோப்பிய பயணத்தை எளிதாக்கும் ஒப்பந்தமாகும். இது திறமையான பணியாளர்கள் ஐரோப்பாவிற்குச் சென்று பணிபுரியவும் கலாச்சார பரிமாற்றத்திற்கும் வழிவகுக்கும். 2030-ஐ நோக்கி என்ற தலைப்பில் எதிர்காலத்திற்கான கூட்டு செயல் திட்டமும் வகுக்கப்பட்டுள்ளது. தூய்மையான எரிசக்தி, பசுமை மாற்றம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் இருதரப்பும் இணைந்து செயல்படும். இந்தியா மத்திய கிழக்குரோப்பா பொருளாதார வழித்தடத்தை அமைப்பதிலும் இந்த ஒப்பந்தம் முக்கிய பங்கு வகிக்கும். இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான உத்திசார்ந்த கூட்டாண்மை ஆகும். உலகளாவிய நிச்சயமற்ற நிலைகளுக்கு மத்தியில் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நம்பிக்கையான பங்காளிகளாக இணைந்துள்ளன. ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி போன்ற பொதுவான மதிப்புகளை காக்க இந்த கூட்டணி உதவும். ஏற்கனவே $136 பில்லியன் வர்த்தகம் நடக்கும் நிலையில் இது மேலும் பல மடங்கு உயரும். ஐரோப்பாவில் வசிக்கும் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். ஆகவே வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் மக்கள் தொடர்பு என அனைத்து துறைகளிலும் இந்த ஒப்பந்தம் ஒரு புதிய சகாப்தத்தை படைத்துள்ளது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உலக அரங்கில் ஒரு வலிமையான கூட்டணியாக உருவெடுத்துள்ளன. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.